போன வீடியோவில் இந்தியன் சூப்பர் 3Dயும் இந்தியன் பைக்கும் கம்பேரிஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் எதை கம்பேரிஷன் பண்ண போகிறோன்னா இந்தியன் பைக் விசஸ் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ விசஸ் GTA 5 தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, GTA 5? ஆமாங்க, இது GTA 5 கூட நம்ம இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போலீஸ் கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பையனும் இருக்க மாட்டான். ஆனால் கேஸ் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேர் வராங்க பாருங்கள். 1000, 2000, 3000, 4000 அப்படின்னு வரானுங்க. ஸோ அப்படி இறங்கி பார்ப்போம். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். ஸோ இப்போது அதோட நாள் தான். ஸோ ஸ்பெஷலாக நம்ம கேமான இந்தியன் பைக்கும் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவும் GTA 5யும் GTA 5 எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது. அப்புறமா ஃபஸ்ட்டு வந்த டைட்டில் கார்டு கெவின் வந்திருக்காரு. பேசுடா கெவினு. போலீஸ்காரங்க 36, 37 அப்படி 36. டே 1000 பேர் வரானுங்க. உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? ஐயோ டே கெவின் ஒரே புல்லட் தண்டை சுட்டானுங்க, அதுக்குள்ளே செத்துட்டான் பாடுறா. 1000 போலீஸ் ஒரே புல்லட்டு. இப்போது இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் கேஸ் ஆனால் எப்படி? இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. டே போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு 5 ஸ்டார் ஆயிடுச்சுடா. என்னடா இவனுங்களுக்கு நியாயம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஐயோ ஜெயிலுக்கு போயாச்சும் ஒழிஞ்சிப்போம். ஆனால் இந்த போலீஸ் ஸ்டேஷன் நல்லா இருக்குல்ல, இந்தியன் பைக்ஸோட நிறைய பேர் இருப்பாங்க. ஐயோ உள்ளே போகிறது கூட வழி இல்லை, பிளாக் பண்ணிட்டானுங்க. வேறு வழியே இல்லை, ஹெல்த்து கூட கொஞ்சம் கம்மியாயிட்டு வேஸ்டடு. அப்புறம் GTA 5 நம்ம மைக்கேல் கேரக்டர் இருக்காப்புல. அவர் கேஸ் பண்ணிட்டாருன்னா எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்ப்போம். கேஸ் எடுத்துட்டானுங்கன்னா வரானுங்க பாருங்கள் எவ்வளோ பேருங்க. மற்ற 2 கேம்லேயாச்சும் பரவாயில்ல, இங்கே போலீஸ் கார் மட்டும் இல்லை காய்ஸ், ஹெலிகாப்டரு ஜெட்டு அதெல்லாம் கொண்டு வரணுங்கடா கெவினே. போலீஸ்காரர் எடுத்து போயிட்டோம். இப்போ என்னடா பண்ணணும், ஹெலிகாப்டரில் வர சுடுவானுங்க. ஆர்மியெல்லாம் வருவானுங்கடா, போலீஸ் மட்டும் இல்லாமல். ஸோ இப்போ ஹவுஸ் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இது என்ன வீடு? புது வீடு. ஆமாம், புது வீடு. நம்மளுக்கு காசு கற்றுட்டோம். ஸோ ஃப்ராங்க்லினுக்கு மொத்தமாக இங்கே 3 வீடு. பணக்காரன் இப்போ ஃப்ராங்க்லின். அப்புறமா ஹவுஸ் கலர் சேஞ்ச் பண்ணலாம். அம்மா நம்ம போன வீடியோவில் பார்த்தோமே அவெஞ்சர்ஸ் ஹவுஸை மாத்திரமே அந்த ஹாஸ்பிட்டல். அது இந்தியன் சூப்பர் 3Dடா. அப்புறமா இது நம்ம வீடு. இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ இந்தியன் பைக்ஸோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இங்கே 10 லாரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்புறமா நம்ம வீட்டில் ஒருத்தன் ஹவுஸ் ஓனர் இருப்பான், இங்கே தான் இருப்பான். ஏண்டா நாயே, உனக்கு ஜூஸ் வேணுமாடா? இதா வாங்கிக்கோ. டேய் இதா இன்னும் பேசினே இருக்கிறேன், அச்சினே இருக்கிறேன், பேசினே இருக்கிறேன். இவனுக்கு சாவே கிடையாதா? ஓகே, என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். சே, ஸோ ஓகே வெளில போவோம். அப்புறமா இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்தெந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளே பார்க்கலாம். அங்கே அப்புறமா டிவி ஆன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் படம்லாம் டவுன்லோட் பண்ணியிருந்தா டிவி ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஏகேன்னு எப்படா இருக்குது? இதான் ரிமோட்டு, ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரிமோட்டு. இந்தியன் பைக்ஸில் எப்படி இருக்குமா இந்த சுகம் வருமா உனக்கு அந்த சேரில்? ஜிம்மு. அப்புறமா இது மைக்கேல் வீடு. ஸோ 3 வீடு இருக்குது GTA 5ல். அதாவது ஒன்று ஃப்ராங்க்லின்து, ஒன்று ட்ரெவர்து, ஒன்று ஆடு. இந்த ஆடை என்ன தானே பண்ணுறது? இந்த ஆடை டிலீட் பண்ணலாம். டெலீட்டா ஆச்சுன்னு என்னடா சொல்லுவேன்? மைக்கேல் தான் கார் ஓட்டுறான். ஸோ மைக்கேல் தான் இந்த 3 பேரில் பணக்காரன். ஸோ அவன் வீடு பார்ப்போம். அவன் வீடு செம்ம. பேங்க்கில் கொள்ளாச்சு பணம்லாம் இங்கே செலவு பண்ணிட்டான் பார்த்தியா? நீ பார்த்தல அந்த GTA 5 ஸ்டோரி. மைக்கேலோட ரூம். அவன் தானே காசுலாம் திருட்டு வந்துட்டான். 2 பேருமே ஏமாத்திட்டு, ட்ரெவரையும் அவன் யார் பிராடியும் ஏமாத்திட்டு காசு கொண்டு வந்துட்டு
எங்கள் வீடு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு படம் பார்த்து இல்லைடா, அவங்க ஒய்ஃபு, அவங்க அம்மா ஆச்சு, அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணு, அவன் பையன் யார், அவன் டேசாண்டா. ஸோ ஜம்பிங் பார்ப்போம். இப்போது நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்து உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்க. ஐயோ டே ஃப்ராங்க்லினே ஐயோ வீட்டுக்கு வேலையா போயிட்டானே. எப்பா செம்ம பீச்சுக்கு வெளியே போயிட்டோம்ப்பா செம்ம. நான் இந்த ஃப்ராங்க்லின் பையனை தாங்கவே முடியல. கெவின் இப்போ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ பார்த்தா ஷாக் ஆயிடுவோம். பாரு இப்போ மிஸ்டர் ராகுல் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கும். என்னடா ஆகுது? எனக்குலாம் ஒன்று ஆகுது. எப்படி நாங்கள்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் அடிச்சவன். என்னடா இவன் இன்னும் சாகவே இல்லை. ஸோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ நல்ல கேம் தான். அம்மா இப்போ நம்ம GTA 5 வந்துட்டோம். இப்போ நம்ம மைக்கிள் ஹையஸ்ட் பில்டிங்லேருந்து குதிக்க போகிறோம். மைக்கிள் ஓ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ இந்தியன் பைக்கில் கூட இவ்வளோ ரத்தம் தெரிக்காது. இதில் தான் வைலண்ட்டான ரத்தம்லாம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் சீன்லாம் வருது. இப்போ மெனு மோடு இங்கே வந்து ஆர்ஜிஎஸ் மெனுன்னு இருக்குது. அதுலேருந்து இந்த மாதிரி பக்கி இந்த வெஹிக்கிள் இருக்குல்ல, அம்மா இந்த குச்சி மண்டையன், அம்மா இன்னொருத்தன் வருவானே ட்ராகன் ஹெட்டு இவன், அப்புறமா ஃபிஷ் மேனு, அதுக்கம்மா இந்தியன் பைக்கில் மைக்கேல் கேரக்டராக கூட மாய்க்கலாம், ஓவர் பைக், அப்புறமா இந்த ஸ்பைடர் மேன் மண்டையன், எந்த கேரக்டர் வேணாலும் மாறிக்கலாம். இந்தியன் பைக்கில் டெஃப்ட் ஆட்டோவில் ஐடிஎம் மெனு. ஸோ இந்த ஐடிஎம் மெனுவில் எந்த கேரக்டர் வேணாலும் மாறிக்கலாம். ஏலியன் மாறிக்கலாம், அதுக்கப்புறமா ஆர்மி ஆஃபீஸர் மாறிக்கலாம். ஸோ எஸ்கே இருக்கிறாரில் அமரன் படத்தில் அவர் மாதிரி இப்போ ஒருத்தர், ஆனால் பார்க்குறதுக்கு எஸ்கே மாதிரி இல்லை, பக்கி மாதிரி இருக்குது. காஜிலா கூட மாறலாம். பார்த்தியா கேப்டன் அமெரிக்கா, கெவினோட ஃபேவரட் அவெஞ்சர் கேப்டன் அமெரிக்கா, இப்போ காட்ஸிலாவை மாறலாம். காட்ஸிலா என்னடா இது, என்னடா மூஞ்சி இது, இதுலாம் வியாபாரம் ஆகாது. இப்போ GTA 5 தான் எக்கச்சக்கம் கேரக்டர்ஸாக மாறலாம். பார்த்தீங்களா, கிராணி ஆயா. ஸோ நம்ம எந்த கேரக்டர் வேணாலும் அது மாடல் எடுத்து மாறிக்கலாம். We have to play hide and seek. ஒரு சின்ன பையன் குறுக்கை. நம்ம இந்தியன் பைக் ஃப்ராங்க்லின் கூட வரலாம். இது மாதிரி நம்ம பிடிச்ச கேரக்டர்லாம் வரலாம். டோரிமான், தளபதி விஜய் வரலாம். ஸோ என்பிசி இந்தியன் பைக்ஸில் கூட என்பிசியாக மாற முடியாது, இதில் மாதிரி இருக்கிறோம் GTA 5ல. ஸோ GTA 5 என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் கேம். அதனால GTA 5 அதோட கோட்டடாக ஒரு கேம் இருக்குது, அதாவது GTA San Andreas. GTA San Andreas கேம் ப்ளே வேணுன்னா நான் உங்களுக்கு அப்புறமா கம்மியாக. ஸோ கார் ஷோரூம், இது என்ன பைக்குன்னு தெரியல, ஓவர் பைக்குடா. எனக்கு தெரியும்ப்பா, புதுசாக வந்துருக்க ஃப்ளையிங் பைக். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கமெண்ட்ஸில் தரேன். இது என்ன காரணம் தெரியுமா, ஃப்ரீ ஃபயரோட மெக்லாரன் காரு. வாங்க ஓட்டி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு டோர் இருக்குது, போகலாமா? அவ்வளோ சீக்கிரம் பேசு. இன்னைக்கு நம்ம வந்து இந்தியன் பைக்கு டெஃப்ட் ஆட்டோ ஷோரூம் வந்திருக்கோம். என்னென்னு பார்க்கலாம். பைக்கு, காரு, கவாசிக்கு எல்லாம் வாங்கலாம். ரேஸ் காரு எல்லாம், லம்போர்கினி. கெவின், நீங்கள் இப்போ கார் வாங்கியிருக்கீங்க. நான் வந்து எனக்கு வந்து கார் கட்சிச்சு. எஸ், லம்போர்கினி நல்லா இருக்குதுப்பா. இந்த கெவின் பையன் ₹1 கூட கொடுக்காம லம்போர்கினி வாங்கியிருக்கிறான் இந்த கேமில். நான் தான்டா ஃப்ராங்க்லின். இவன் ஃப்ராங்க்லின் கிடையாது, ராகுல். இப்போ நம்ம மைக்கிள் இப்போ வந்து அந்த மாதிரி வெல்கம்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திருட தான் போகிறோம். என்னைய சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? இப்போ பாத்தியா, நான் திருட போறேன். நான் தாண்டா மைக்கேல் டே சாண்டா. இப்போ எல்லாரும் தூள் கிளப்ப போறேன். நான் தாண்டா மைக்கேல் டே சாண்டா. பேடாஸ் மிஸ்டர் மைக்கேல் தாஸ் இஸ் பேடாஸ். இப்போ இந்தியன் பைக் வந்துட்டோம். இப்போ நம்ம என்பிசிசி அச்சோன்னா அவங்களோட ரியாக்ஷன் பாருங்க. சொர்ணா
ஒரு வழியாக இந்த சொர்ணக்கா வச்சுச்சு. இப்போ கவின் எந்த கேமுக்கு போகிறான்? இது இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ. இப்போ இவனுங்களை அடிச்சா என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போம். அட சாவே போடு, ஓடு ஓடு ஓடு, ஓடா படா. இவனை அடிப்போம். என்னை கண்டு யாருமே பயப்படுது. நான் தெரியாம அடிச்சிட்டேன்டா. ஒரு அடி தானடா அடிச்சேன். செத்துட்டேன்டா. டே தொப்பா, என்னடா பார்த்துன்னு இருக்கிற? ஏய், யாரா சண்டை போடுறது? இன்னைக்கு ஜெயில் வாடா, உனக்கு செருப்பு கைட்டு அடிக்க வந்தாச்சு. டேய் என்பிசி சாவுடா. ரொம்ப டேஞ்சரா இருக்கிறானே. ஓடுற டேய் நாய சாவடா சாவடா சாவடா. சாவு 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 சாவு. ஒரே நச்சாச்சு. எங்கம்மா ஓடுறீங்க? நான் கூல், நான் தான் சூப்பர் ஸ்டார் மைக்கேல். மேடம் நான் டீசன் தான் மேடம். எங்க ஏரியால ஒரு இமேஜா இருக்குது. சரி, இப்போ நம்ம போட் எடுத்துகிட்டு எங்கே தெரியுமா போக போகிறோம்? இப்போ நம்ம ஸ்விம்மிங் தான் பண்ண போகிறோம். வாங்க போவோம். ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டு விடுவோம். கெவினே அந்த பாட்டு போ. ஒரே வாந்தி பாலெல்லாம் வாந்தி, ரோடெல்லாம் வாந்தி. என்னடா பாட்டு இது கேட்டால் எனக்கு தான் வாந்தி வரும். ஸோ இப்போ நம்ம இந்த தண்ணியில் ஸ்விம் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மஜாவாக இருக்கும். இந்த சுகம் வருமா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில்? ஸோ இங்கே ஒரு போட்டு கூட இல்லை பார்த்தீங்களா? அப்படியே தான் ஸ்விம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிடிஎஃப்ஐ தான். ஜிடிஎஃப்ஐயில் நிறைய விஷயம் இருக்குது. ஜிடிஎஃப்ஐ தாங்க பெஸ்ட்டு கேமு இந்த ரெண்டில். ஸோ ஜிடிஎஃப்ஐயில் சப்மரீன்லாம் போயிடலாம். எப்படி இருக்குது கெவினே? சப்மரைன் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஏதாச்சும் சுறாகிரா பட்டுச்சுன்னா அதை சுட்டு நம்ம சாப்பிட்ருவோம். இன்னைக்கு மத்தியானம் சுறா குழம்பு. கீழே என்னால போக முடியல. சப்மரீனே திருந்திரு சிசே. வாவ், நல்ல மீனுங்களாம் பிடிச்சி நல்லா தின்னணும். அது அழகான மீனாக இருந்தாலும் சரி, கலெக்ட் மீனாக இருந்தாலும் சரி. ஓகே, நம்ம சப்மரைன்லேருந்து இறங்கி ஸ்விம் பண்ணுவோம். மூச்சு வருது. வாழ்த்துக்கு நான் நீ ஏடா கூட போத வாந்தி எடுப்பேன். இங்க தாண்டா. மிதுன் டே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம்.